இப்போ பாருங்க, நம்ம இதை வந்து 2-3 தடவை இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த கறி வெந்த இந்த ஒரு பதம் தெரியுது இல்லைங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இருக்காது, ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை போட்டுட்டு, ஓகே ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடுவோம். ஏன்னா அந்த பிரியாணிக்கு வந்து உப்பு போடுவோம். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு, இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கம்மியாக போட்டோம்னா தப்பில்லை, போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. நல்லா ஹைலே வச்சுக்கோங்க. அந்த மட்டன் வந்து இந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். அந்த ஃப்ரை ஆச்சுன்னா அது ஒரு கலர், டிஃப்ரெண்ட் கலர் தெரியும். நம்ம பார்த்தப்போ வந்து கொஞ்சம் லைட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிடுவோம். இது கொஞ்சம் வெந்துச்சுன்னா ஒரு டார்க் கலரில் தெரியும். அதான் இதோட வேகிற காரணம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், ஆனால் பொதுவாகவே நம்ம நான்வெஜ் எடுத்தோம்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுவோம். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம வந்து மஞ்சள் போடுவோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. ஸோ மஞ்சள் எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு துளி கூட தண்ணி வந்து இதில் வந்து இருக்காது. எல்லாமே ஆயில் தான். இந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிடுவோம். இந்த மெத்தட் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். இந்த மாதிரி பிரியாணி வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. அது தண்ணியை வந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வறுக்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் காமிச்ச கறிக்கும் இப்போ இருக்கிற கறிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினாலே போதுங்க. பிரியாணியில் அந்த ஏற்கனவே ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தோம். இந்த மட்டனில் வர எண்ணெய் கட்டுந்து வரும். அதோட கொழுப்பு எண்ணெயாக மாதிரி கட்டுந்து வரும். ஒரு மாதிரி நல்ல ஒரு மஞ்சள் வாசனை, இந்த கறி வந்த வாசனை நல்லா நமக்கு வரும். இப்போ லைட்டாக வந்துட்டு இருக்கு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா பரட்டிக்கலாம். லைட்டாக ஒரு வாசனை வருது, அந்த கறி வெந்த வாசனை வருது. ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கும் இப்பைக்கும் நல்லாவே வந்து வாசனை வருது. அதில் போட்ட மஞ்சள் எல்லாம் தூண்டு வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த பாகம் போட்டும் மட்டனை வெந்தது போதும். ஏன்னா நம்ம வந்து திருப்பியும் இந்த மசாலாலாம் சேர்த்து அரைக்கும்போது அது நம்ம வதக்கும் போதும் திருப்பியும் நம்ம வந்து போட்டு வதக்குவோம். வதக்கிட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணும்போது அதில் ஒரு மட்டன் நல்லா குக் ஆகிடும். இதிலே இப்போ பாதி குக் ஆகிடுச்சு. அதில் என்ன போட்டோம்னா இன்னும் நல்லா குக் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக வெந்ததுக்கு. நம்ம வந்து பிரியாணிக்கு எப்பவுமே வந்து தனியாக வேக வைக்கவோ இல்லை குக்கரில் போட்டு வேக வைக்கவோ கூடாது. இதுவே தான் வெந்தால் தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு வரும்.